சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன கொடுக்குற? மாப்பிள்ளை கொடு மச்சான். மச்சான் என்ன, நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறது காரணமே நீ தானே மச்சான். ஆடா நீ ஒரு சும்மா இருக்கு மாப்பிள்ளை. எந்த நேரத்தை என்னத்தை பேசிட்டீங்க? சும்மா இருக்கு நீங்க. கொடு 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 கொடு. இனிமேல் எல்லாரும் இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஆகட்டும். அப்பா இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்குது. டேய் புடி, எல்லாரும் சாமான் பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து வச்சிருக்கணும். சமையல் கட்டில என்ன இருக்குன்னு பாத்துக்கோ. வாங்கி வச்சிடலாம். தங்கச்சி மாப்பிள்ளையோட ரூம் எல்லாம் பழையபடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி பண்ணிரு. மாமா ரூம் அத்தை ரூம் அதையும் பழைய மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஏப்பா இங்க ஒரு டீ பார் இருந்துச்சுல? ஆமாப்பா. சரி விடு, புதுசா ஒன்று வாங்கி போட்டுருவோம். இல்ல போடுறோம். இந்த சந்தோஷமும் அன்பும் என்னைக்கு நிலைச்சு நிக்கட்டும். இதை மீட்டு கொடுத்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அட நீங்க வேற. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறது காரணமே சின்ராஸ் தான். நம்ம குடும்பத்தை கரை சேர்த்து விட்டது மாதிரி சின்ராஸ் குடும்பத்திலையும் சந்தோஷமும் நிம்மதியும் வரணும். ஐயோ அத்தை ரொம்ப அழுகாட்சியா இருக்கு. சந்தோஷமா இரு. குடிமா, நீ என்ன கண் கலங்கிட்டு இருக்கிற? தவறு சோகத்திலையும் விடக்கூடாது, சந்தோஷத்திலையும் விடக்கூடாது. உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, புரியுதா? நல்லா சிரித்தா. அண்ணே இப்ப வச்சு சொல்லுண்ண, இந்த வீட்டை மீட்கிறதுக்கும் நாங்க எழுந்த சொத்து பத்து காடு கரை எல்லாத்தையும் வாங்கறதுக்கு உனக்கு ஏது இவ்வளவு பணம்? ஆமையா, நானும் கேட்கணுதே இருந்தேன். இந்த வீடு காடு கரை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு அவ்வளவு பணத்துக்கு நீ எங்கேயா போன? என் பேர்ல இருக்கனாலும் வீடு எல்லாத்தையும் வித்துதான் குட்டிமா இழந்த எல்லாத்தையும் நான் மீட்டிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா குட்டிமா ஏத்துக்காது. அதுக்கப்புறம் இந்த வீட்டிலேயே இருக்காது. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த உண்மையை மறைச்சுதான் ஆகணும். என்னென்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? யோசிக்கலாம் இல்ல, பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளவுதானே. அது ஒண்ணுல குட்டிமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன், கொஞ்சம் வசதியானவர். அவர்கிட்ட கொஞ்சம் கடனா பணம் வாங்கியிருக்கிறேன். கடனா? அவர் எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அது இல்லாம நானும் கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் கேட்டிருக்கிறேன். அது எங்களுக்குள்ள கொடுக்கல வாங்கல, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்ல. அதுக்கப்புறம் இந்த வீடு ஒருத்தர் வாங்கினார்ல, அந்த மனுஷனும் நல்ல மனுஷன். அவர் ஆளும் கொஞ்சம் அவசரம், மனசும் கொஞ்சம் பெருசு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி என் தங்கச்சியோட வீடு, என் மாப்பிள்ளை என் மாமா என் அத்தெல்லாம் வாழ்ந்த இடம், எப்படியாவது கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்கன்னு பொசுக்குன்னு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். இந்த பாரு, நல்லதே நினச்சோன்னா நல்லதே நடக்கும். நல்லவன் மாதிரி நடிக்கக்கூடாது, நல்லவனா இருந்தால் போதும். ஏன் மச்சான், எங்க சொத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு மச்சான் நீ கடன்லாம் வாங்கியிருக்கிற? அவள என்ன நம்ப? அண்ணே, எங்களுக்காக என்ன இவ்வளவு கடனை வாங்கி சுமக்கிற? எங்க தலையெழுத்து இவ்வளவு தானே விட்டுட்டு போகாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? ஸோ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை வரக்கூடாது. என்ன நீ அண்ணன் என்ன நினச்சிட்ட? அது கடனோ கிடனோ அது நான் தானே வாங்கினேன், நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா இருக்கணும் வரோம். நீ சிரிச்சிட்டே இரு, அது போதும். அந்த கடனை நான் அடிச்சுக்கிறேன். மாப்பிள்ள சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இவ்வளவு பெரிய கடனை வாங்கி நாங்க இழந்த வீடு சொத்து பத்தி எல்லாம் வாங்கி கொடுத்த விஷயம் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது. அவ என்னதான் பண்ணுவான்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க என்ன பொண்ணுக்குன்னுட்டு அதெல்லாம் ஒரு நீங்க யார் யாருக்கு பயப்படணும்னு தெரியாம அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்கம்மா. இல்ல மாப்பிள்ள, நாங்க சொத்து சொகத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு ஊர்லயே வாழ தகுதி இல்லாம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தப்போ
எங்களுக்கு யாரும் குடிக்க ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கலப்பா. பிறந்த ஊர்ல அவமானப்பட்டாலும் வேற ஊருக்கு போய் மானத்தோடு வாழலான்னு நினைச்சோம். ஆனா நீங்க உங்க தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தால எங்க மேல இருக்கிற அன்பினாலையும் எங்களை கட்டாயப்படுத்தி உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்க. ஏங்க இப்ப அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? அத ஆமா அது சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லட்டுமே. நீங்க சும்மா இருங்க. இல்லையா, வீடு சொத்து பத்தி எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியா நின்னப்ப கூட எப்படியாச்சும் போராடி வாழ்ந்துடலாம் தான் நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாரும் அடைக்கலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போச்சு மாப்பிள்ள. மாமா எதுக்கு மாமா அதெல்லாம் பேசுறீங்க? குட்டிமா இரு குட்டிமா. என்ன மாமாச்சு? மாப்பிள்ள பொண்ணு எங்களை கேவலமா நடத்தி அவமானப்படுத்தினதுல எடுத்தெறிஞ்சு பேசுனதுனாலதான் நாங்க எல்லாரும் சாகல. மாமா நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் தான் சொல்றேன்ல, நீங்க பேசாம அமைதியா இருங்க. வேண்டாம் மாமா, விட்டுருங்க. குட்டிமா நீ சும்மா இரு. நீ சும்மா இருன்னு சொல்றல. எவ்வா கொஞ்சம் அமைதியா இருப்பா. மாப்பிள்ள நீங்க சும்மா இருங்க. தயவு செய்து எல்லாம் சும்மா இருங்க. மாமா பேசு. மாமா நீங்க பேசுங்க. மாமா நீங்க சொல்லுங்க மாமா. நடந்ததை எல்லாம் நினைச்சு பாக்குறப்போ என்னால பேசாம இருக்க முடியல மாப்பிள்ள. மாமா நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. குட்டிமா எப்பா, குட்டிமா நீ சும்மா இரு குட்டிமா. அண்ணே ஒண்ணு இல்ல. ஏன்பா? நீங்க சும்மா இருங்க. இருங்க மச்சான், மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அவர் மாமா, எதுவும் சும்மா சொல்லிட்டு நீங்க இருப்பாரு. சும்மா இருங்க அண்ணே அவளுக்கு. எதுவுமே இல்ல. இரு குட்டிமா. எல்லாம் ஆ மச்சான், எல்லாமே சரியா அவரு- இருக்கும்ப்பா. சும்மா இருங்க கொஞ்ச நேரம் எல்லாரும். மாமா நீங்க சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்லையா? இல்ல இல்ல இருங்க இருங்க, நானே சொல்றேன் மச்சான். அது ஒண்ணும் இல்ல, நாங்க வந்து உங்க வீட்டுல தங்கணும்ல, அது பொன்னிக்கு அது பிடிக்கல. பொன்னிக்கு எங்களை பார்த்தாலே இல்ல எரிச்சலா இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த கோவத்துல தான் அம்மாவையும் அப்பாவையும் பொன்னி கோவத்தினால விவரம் இல்லாம கொடுமைப்படுத்திருக்கிறா, கேவலப்படுத்திருக்கிறா. நாங்கள் வீட்டு விட்டு போனா இல்லை, நீ மனசு எங்கே உடஞ்சி போயிடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு அங்கேயே இருந்துட்டோம் மச்சான். மாமா வேண்டாம், தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. இல்லை இப்போ நான் சொல்லனாலும் மச்சான் அவன் என்ன ஏதுன்னு கேட்டு அப்பாவை சொல்ல வச்சிருவாரு. அதுக்கு நானே உண்மையை சொல்லிடலாம்ல மச்சான். அது ஒன்றும் இல்லை மச்சான்,